watching In and Out Cinema with me Divya. Vijay TV fame புகழோட நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தோட பிரஸ் மீட் ஈவென்ட் நடந்திருந்துச்சு. இந்த ஈவென்ட்ல கலந்திருந்த கேபிஒய் டைரக்டர் தாம்சன் அவர் இந்த படத்தை பத்தியும் புகழை பத்தியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனா நீங்க என்னன்னா ஐயோ ஆனால் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஆங்கராக வந்துருங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. ஏன்னா பயங்கர இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க, வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி எல்லாருக்குமே, பத்திரிகையாளர் எல்லாருக்குமே நன்றி. இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் புகழுக்காக. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. யூஸ்வலாக அது நடக்கிற விஷயம். அண்ட் தென் நான் புகழுக்காக புகழை சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வர்றது அது யூஸ்வல் தான். பட்டு சூரி சார் நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா ரொம்ப புகழ்கிட்ட கேட்டேன், புகழ் யார் வரா, கெஸ்ட் யார் வரான்னு கேட்டேன். அப்போ சொன்னாப்புல சூரியனை வரான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து உங்கள் அன்பு தெரியும் சார், தம்பி மேலே நீங்கள் வச்சுருக்குது. தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். எல்லாருக்குமே என்னென்னா, இப்போது இந்த லேபில் புகழுடைய படத்தோடைய ஆடியோ லான்ச் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 5 years முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோவில் புகழ் மணிக்கணக்காக அதே ஸ்டுடியோவில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது செட்லேயும் ரிஹர்சல் பண்ணும்போது அந்த ரிஹர்சல் இடத்துலையும் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பைக் வரும், அதில் நிற்பார். ரொம்ப நாட்கள் நின்றுட்டே இருப்பான். நான் என்னென்னா கேட்பேன், நான் என்ன விஷயம்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அதான் பிரச்சனையே. எதாவது சொல்லிட்டேன்னா கூட நம்ம என்னென்னு புரியும், அமைதியாகவே போயிடுவான். அது என்ன அர்த்தமே தெரியல. ஸோ அவன் காத்திருந்து அப்புறமா தான் அவனுடைய ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியும், உதயன்னு சொல்லிட்டு. இங்கே வந்திருக்காப்புல உதய். அவங்ககிட்ட கேட்டேன் என்ன விஷயமாடா, அவன் வரான் போகிறான் எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு போது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஒரு சான்ஸ் வேணும் நம்ம ஷோவில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அங்கே அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ நாள் இருந்து அதே பிரசாத் ஸ்டுடியோவில் அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இங்கே பிரசாத் லேபில் உன்னுடைய ஆடியோ லான்ச் இங்கே இருக்குதுன்று எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்குது. அது ஒரு 5 years பீரியட் தான். பட் 5 years பீரியட் அப்படின்றது ஒரு சின்ன காலங்கள் இருந்தாலும் அந்த 5 years பீரியடே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது சேனலில் அவனுக்கு. ஏன்னா அவன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸு, புகழோட பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சீனியர்ஸ். வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அவர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரொம்ப ஒரு மைனர் லெவலில் தான் இருந்தாப்புல புகழ். அவங்களோட நான் கேட்டேன், நீ இவங்க கூட எப்படி சண்டை போட போகிற அப்படின்றது தான். நீ படத்தில் சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது தெரியல, நான் படம் பார்த்தா தெரியும். பட் அங்கே ஃபைட் பண்ணுறது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதில் சின்ன ரோல் தான் இருக்கும், ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்கும். அதெல்லாமே எடுத்து அவன் பண்ணான், எந்த தயக்கமும் இல்லாமல். ஸோ அதில் ஆரம்பித்து அந்த பொறுமையாக இருந்து 2-3 ஆடிஷன்ஸ்லாம் புகழ் அட்டன் பண்ணி அதில் ரிஜெக்ட்லாம் ஆகி. ஸோ பெரிய விஷயம் பார்க்குறதுனா உன்னோட பொறுமை மட்டும்தான் தம்பி. அந்த பொறுமை உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், நீங்கள் சொன்னீங்க புளியை வச்சு எடுத்தது ரொம்ப கஷ்டம்னு. புகழை வச்சு எடுத்த கஷ்டம் தான் சார், நான் டெலிவிஷனில் பார்த்துருக்கேன். ஆனால் ரியல் புலி நீங்கள், சூப்பர். அது வாழ்த்துக்கள் சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நன்றிண்ணே, வாழ்த்துக்கள். புகழ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்தடுத்து நீ பெரிய இடத்துக்கு போகணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.